ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜீரோ கிராவிட்டி. 10 யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன்ஸ் அதை பற்றி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Zero Gravity, Science and Technology Edutainment. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா பிட்வார்டன். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா பாஸ்வேர்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு. நம்ம டே டு டே லைஃப்பில் ஏகப்பட்ட அக்கௌண்ட் சோசியல் மீடியாவில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை ஒரு ஸ்டோர் பண்ணுற இடமா பாஸ்வேர்ட் மேனேஜர் பிட்வார்டன் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. இது என்ன பண்ணோம்னா பாஸ்வேர்டை லிஸ்ட் அவுட் பண்ணி நம்மளுக்கு ஒரு கைடாக இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். இதில் நம்ம பர்சனல் அக்கௌண்ட்டும் வச்சுக்கலாம், அதே டைம் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டும் நம்ம வச்சுக்கலாம் ஒர்க்கர்ஸ் மத்தியில் ஷேர் பண்ணுறதுக்கு. இதில் அன்லிமிட்டெட் பாஸ்வேர்ட் நம்ம ஸ்டோர் பண்ணலாம் எல்லா டிவைஸ்லையும். இந்த பிட்வார்டன் எல்லா டிவைஸ்லும் சப்போர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு, மேக், iOS, லினக்ஸ், விண்டோஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். இதில் பாஸ்வேர்ட் மட்டும் ஸ்டோர் பண்ணுறது இல்லாமல் நோட்ஸ், கிரெடிட் கார்டு இன்ஃபோ, ஐடிஸ் இது எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஒரு யூஸ்ஃபுல்லான சோர்ஸாக இருக்கும். ஒரு சில பிசிஸில் குரோமில் இந்த பிட்வார்டனை குரோம் எக்ஸ்டென்ஷனாக இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலிமா நம்ம டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி பாஸ்வேர்டை ஈஸியாக போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா ஷேர் எட்ஸ். இதோட பர்பஸ் என்னன்னா ஸ்கிரீன்ஷாட். நார்மலாக எல்லா பிசிலையும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணலாம். இதில் என்ன வித்தியாசம்னா நம்ம ரெகுலர் ஸ்க்ரீன்ஷாட்டை பண்ணலாம், அதே டைம் சர்டைன் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்த மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாலும் அதுவும் பண்ணலாம். அதே டைம் பல விண்டோஸ், டேப்ஸ், அப்ளிகேஷன் அதை நம்ம ஸ்விட்ச் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணாலும் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்க்ரோல் கேப்சர் பண்ணலாம், அதாவது லாங் ஸ்க்ரீன்ஷாட். லாங் ஸ்க்ரீன்ஷாட் நம்ம ஃபோனில் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இதில் நம்ம பண்ணலாம். இதில் ஒரு சில எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், இமோஜ் ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிஃப் கிரியேட் பண்ணலாம். வீடியோ பிளே பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஒரு கிஃப் கிரியேட் பண்ணலாம். இதில் ஷேர் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஃபைலாக ஷேர் பண்ணலாம், QR கோட், URL அந்த மாதிரி நம்ம மாற்றி கூட ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன அப்ளிகேஷன்னா லோக்கல் சென்ட். இந்த அப்ளிகேஷனோட பர்பஸ் என்னன்னா ஃபைலை ஷேர் பண்றது எல்லா டிவைஸ்க்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி லினக்ஸ், ஆண்ட்ராய்டு, விண்டோஸ், மேக், iOS எல்லாத்துலயும் நம்ம ஃபைலை ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இந்த அப்ளிகேஷனுக்கு நெட்டு தேவையில்லை, பிளஸ் ஃபைல் ரெடக்ஷன் இருக்காது, அதாவது குவாலிட்டி குறையாம நம்ம ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன அப்ளிகேஷன்னா நோட் புக் LM. இது ஒரு அப்ளிகேஷன் சொல்ல முடியாது, இது ஒரு AI. கூகுள் கீழே இந்த நோட் புக் எல்லாமே இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சம்மரைஸ் பண்றதுக்கு இந்த AI யூஸ் பண்ணுவாங்க. டெக்ஸ்ட், PDF, வெப்சைட், யூடியூப் வீடியோ, ஆடியோ ஃபைல்ஸ், டாக்குமெண்ட், ஸ்லைட்ஸ் இது எல்லாமே சம்மரைஸ் பண்றதுக்கு இந்த AI யூஸ் பண்ணலாம். இது ஒரு சில வாட்டி இந்த AI சம்மரைஸ் பண்ற ப்ராசஸ்ல ஆடியோ ஜென்ரேட் பண்ணி ஒரு பாட்காஸ்ட் மாதிரி நம்மளுக்கு அவுட்புட்டை தரும். அது ஒரு வித்தியாசமான ஒரு சம்மரைஸ் ஆப்ஷனா இதுல இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்ளிகேஷன்னா OBS ஸ்டுடியோ. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றதுக்கு இந்த அப்ளிகேஷன் யூஸ் ஆகும். இதுல நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஒரு சில எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ற அளவுக்கு இதுல ஆப்ஷன்ஸ் இல்லை. வாட்டர் மார்க் இல்லாத ஒரு சோர்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போறோம்னா பிளெண்டர். இது 3D கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அதுக்காண்டி நம்ம யூஸ் பண்ணலாம். புரியுற மாதிரி சொல்லணும்னா அனிமேஷன்ஸ், கேம்ல அனிமேஷன்ஸ், மூவிஸ்ல அனிமேஷன் அதெல்லாம் நம்ம பார்க்கணும்ல, அந்த மாதிரி ஒரு சில அனிமேஷன் நம்ம இந்த பிளெண்டர்ல நம்ம பண்ணலாம். இது நம்ம என்ன பார்க்க போறோம்னா எவ்ரிதிங். இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா பிசில இருக்க ஃபைல்ஸை நம்ம சர்ச் பண்ணலாம். இதுக்கோ நார்மலா நம்ம சர்ச் பண்றதுக்கோ என்ன டிஃபரன்ஸ்னா இது டிலேவே இல்லாம சர்ச் பண்ணலாம், அதாவது ஸ்பான்டேனியஸா இருக்கும். அதாவது இப்ப நீங்க ஒரு ஃபைலை கிரியேட் பண்றீங்கன்னா அந்த ஃபைல் கிரியேட் பண்ண அடுத்த செகண்ட் இந்த அப்ளிகேஷன்ல அப்பியர் ஆகும். நம்ம சர்ச் பண்ணா அந்த மாதிரி ஸ்பான்டேனியஸா இருக்கும், ஸ்பீட் அதிகமா இருக்கும். இந்த அப்ளிகேஷன் நார்மல் பிசி உள்ளவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போறோம்னா ஹார்ட்வேர் இன்ஃபோ பத்தி உள்ள ஒரு அப்ளிகேஷன். பேர் என்னன்னா HW இன்ஃபோ. இதுல நம்ம CPU ஃப்ரீக்வன்சி, GPU ஃப்ரீக்வன்சி, தெர்மல் த்ராட்லிங் அது மாதிரி ஏகப்பட்ட பிசி சம்பந்தமான உள்ள விஷயங்களை பத்தி நம்ம பார்க்கலாம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கிறிஸ்டைட்டஸ் டெக் யூட்டிலிட்டி. இதுல நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷன் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் பேக் மூலியமா வித்தின் சிங்கிள் கிளிக் மூலியமா இதுல நம்ம அன்இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல நம்ம அப்ளிகேஷன் கொடுக்குற பர்மிஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம்.
அதனாலேயே இந்த அப்ளிகேஷன்ல ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். யூஸ் பண்றதுக்கு ஒரு ட்ரிக்கியா இருக்கும். ஆனா இதுல கேர்ஃபுல்லா நம்ம இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும். அது மட்டும்தான் ஒரு மைனஸா இருக்கு. மற்றபடி இந்த அப்ளிகேஷன் மூலியமா நம்ம எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிசியில உள்ள அப்ளிகேஷன்ஸை எதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணோம், எந்தெந்த பர்மிஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் அதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். கடைசியா நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளே நைட். கேமர்ஸ்க்கு இந்த அப்ளிகேஷன் யூஸாக இருக்கும். இதுல எல்லா கேம்ஸும் ஒரே அப்ளிகேஷன்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னா இந்த கேம்ஸுக்கு எல்லாமே லைப்ரரி இருக்கும். அது ஸ்கேட்டர்டா இருக்கும் விண்டோஸ்ல. அதை நம்ம ஒரே அப்ளிகேஷன்ல ஒரே இன்டர்ஃபேஸ்ல இந்த அப்ளிகேஷன் மூலியமா நம்ம வச்சுக்கலாம். அதே டைம் இந்த இன்டர்ஃபேஸும் ஒரு குட் லுக்கிங்கா இருக்கும். கேமர்ஸ்க்கு இது பிடிக்கும். கேமர்ஸ்காண்டி இந்த அப்ளிகேஷனை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல என்ன மைனஸ்னா இது ஃப்ரீயா இருக்கிறதுனால ஆட்ஸ் வந்து கொஞ்சம் நடுவில் வரும். அது மட்டும்னா ஒரு மைனஸா இருக்கு. இந்த 10 அப்ளிகேஷன்ஸை பத்தி உங்களோட தாட் என்ன, அதை பத்தி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.